உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக் பேசுறேன். இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும்போது, இதுவரைக்கும் நம்ம நிறைய புத்தகங்களை வாசித்து அத விமர்சித்து மதிப்புரை செஞ்சு அந்த புத்தகத்தை பத்தி கலந்துரையாடி வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். எனக்கு டிஃபரெண்டா ஏன் என்னோட காலேஜ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ இந்த வீடியோ மூலமா பதிவு பண்ணி உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட். இன்னைக்கு இந்த வீடியோ மேக் பண்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்றதுலயும் சந்தோஷம் இருக்கு, பெருமிதம் இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு என்னோட யூஜி லைஃபோட கடைசி ஒர்க்கிங் டே. நான் ஒரு யூஜி முடிச்சிட்ட ஒரு ஸ்டூடெண்ட், எக்ஸாம்ஸ் இருக்கு. இருந்தாலும் ஒரு செமஸ்டர் அப்படிங்கிறது 96 days எங்க காலேஜ்ல. அப்ப 6 செமஸ்டர் இருக்கு. 6 into 96 போட்டோம் அப்படின்னா 576 days வரும், ஒர்க்கிங் டேஸ். அப்ப அந்த 5 plus 7 plus 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 18 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வரும். எனக்கு பர்சனலா ஐ பிலீவ் தட் முதலுக்கும் முடிவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. லைக் நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோம், எங்க நம்ம அதை பினிஷ் பண்றோம், ஸ்டார்டிங்க்கும் பினிஷிங்க்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுபடி அந்த ஆன்சர் 18 இல்லையா? அப்ப என்னோட காலேஜ் ரோல் நம்பரும் 18. அதுல எனக்கு ஒரு பேரானந்தம், பெருமகிழ்வு. இந்த வீடியோ வந்து நிறைய கொஞ்சம் லென்த்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் சாப்டர் பை சாப்டரா போடுறேன். லைக் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், அந்த கிளப்ஸ், நிறைய ஜூனியர்ஸ், சீனியர்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா? சோ நான் சாப்டர் பை சாப்டரா போடுறேன். லைக் டைம் இல்லாதவங்க அந்த சாப்டர்ஸை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ உங்களுக்குள்ள நீங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஓவர்வியூ ஆஃப் இந்த யூஜி லைஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு பர்சனலா அந்த 576 days அப்படிங்கிறது நாங்க போய் இருந்துட்டு வந்தது. ஆனா இந்த யூஜி லைஃப் எனக்கு இந்த 3 அகாடமிக் இயர், சாலிட் 3 years எனக்கு லேர்னிங்காக மட்டுமே கொடுத்திருக்கு அப்படின்றத என்னால உறுதியா சொல்ல முடியும். நிறைய லேர்னிங்ஸ், எக்கச்சக்கமான கற்றல்கள், நிறைய ஏற்றத்தாழ்வுகள், நிறைய பாராட்டுகள், நிறைய சந்திப்புகள், நிறைய சகாக்கள், நிறைய தோழமைகள், நிறைய தோழிகள், நிறைய வாய்ப்புகள், நிறைய பாராட்டுதல்கள், நிறைய ஊக்கங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய தோல்விகள், நிறைய சறுக்கடிகள், நிறைய நெருக்கடிகள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த 3 வருடத்துல என்னால சந்திக்க முடிஞ்சது அப்படின்றத நினைக்கும் போது, அந்த முடித்து வந்து அந்த பெருமூச்சு வாங்கும் போது இவ்வளவு விஷயம் பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த காலேஜ் போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. ஏன்னா எங்க வீட்டுல இது வரைக்கும் அந்த காலேஜ்ல யாருமே படிக்கல. எங்களோட இந்த ஜெனரேஷன் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. எங்க ப்ரீவியஸ் ஜெனரேஷன் யாருமே அவ்வளோ படிக்கல. அப்படி இருக்கும்போது அந்த காலேஜ்ல படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளா இருந்தது. அந்த அளவுக்கு அந்த காலேஜ் ஃபேமாகவும் இருந்துச்சு. எஜுகேஷன் வைஸும் சரி, டிசிப்ளின் வைஸும் சரி, ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் லெவல்ல அந்த காலேஜ் இருந்தது. சதன் தமிழ்நாடு, சதன் இந்தியாலையுமே. உங்க பையன் எங்க படிக்கிறான் அப்படின்னு பேரண்ட்ஸ்ட கேட்டா கூட என் பிள்ளை அங்க படிக்கிறான் அப்படிங்கிற ஒரு பெருமையோட பேரண்ட்ஸ் சொல்லிடணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் அந்த காலேஜுக்கு போனது உண்மைதான். நான் எடுத்த கட் ஆஃபுக்கு எனக்கு 3rd மெரிட் லிஸ்ட்ல கிடைச்சிட்டு. ஃபர்ஸ்ட் வரும்னு எதிர்பார்த்தேன், வரல. செகண்டும் எதிர்பார்த்தேன், வரல. நல்லவேளை அந்த ஃபர்ஸ்டும் செகண்ட்லயும் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் திருச்சி, சென்னை, இல்ல வெளிநாடு இந்த மாதிரி படிக்க போனதுனால என்னவோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நான் உள்ள போய் நுழைஞ்சிட்டேன்.
ஃபர்ஸ்ட் இயர் போய் உட்கார்றேன். அப்ப இருந்த புரிதலுக்கும் இன்னைக்கு இந்த வீடியோல நின்னு உங்ககிட்ட பேசக்கூடிய அந்த கார்த்திக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதை நானே உறுதியா சொல்லுவேன். 12ஆம் வகுப்பு முடித்த ஒரு பையனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, காலேஜ் லைஃப்னா என்ன, ஜாலியா என்ஜாய் தான் பண்ண போறோம். 12th வரை கஷ்டப்பட்டு படிச்சாச்சு, 12th நல்ல மார்க் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன, காலேஜ் போய் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம், நல்லா கிளாஸ கட்டடிக்க போறோம், சினிமால எப்படி காலேஜ் பார்த்தோமோ அந்த மாதிரி நம்ம காலேஜ் அப்ரோச் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருந்துச்சு. ஆனா இல்லவே இல்லை, என்டையரா வேற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா ஸ்கூலினுடைய மறு உருவம் சொல்ல போனா நான் படிச்ச காலேஜ். அதனால ஸ்கூல்ல 4:30 5:30 வரைக்கும் கூட கிளாஸஸ் இருந்துச்சு. எனக்கு இங்க 8:30 to 1:30 போதும், அதுக்கப்புறம் நிம்மதியா இருந்தேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நிம்மதியா இல்ல. அகாடமிக் வைஸ் ஓகே, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாமே ஓகே, சாட்டிஸ்ஃபைட். ஆனா போய் பார்த்து எதை எதிர்பார்த்தோமோ அது என்னால அடாப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இங்கிலீஷ் மீடியம் படிக்கல, தமிழ் வழி கல்வியில படித்த ஒரு மாணவன். இங்கிலீஷ் தான் எல்லாமே, தமிழ் தாளை தவிர மற்ற எல்லாமே நீங்க இங்கிலீஷ்ல தான் நீ எழுதணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது எப்படி அதை நம்ம மேனேஜ் பண்றது, எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்றது, எப்படி படிச்சு எழுதுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. நம்ம 12thலயே நம்ம ஆங்கிலத்தை நான் மனப்பாடம் பண்ணி எழுதவே அவ்வளவு பெரிய மெனக்கெடலிட்டு சொல்ல பண்ற மாதிரி ஒரு பேராகிராஃப் படிக்கிறதுக்கே. லைக் இங்க எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் எழுதணும் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி எழுதுறது அப்படிங்கிற ஒரு தாட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம், அதெல்லாம் பிக்கப் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு சம் தான் கஷ்டமா இருந்துச்சு, அடுத்தெல்லாம் பிக்கப் பண்ணியாச்சு. இப்ப அந்த டீச்சர்ஸ், அந்த ப்ரொஃபசர்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு வரும்போதுதான் என்னோட டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர்ஸ் விட அதர் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கும் போதே எனக்கு லாங்குவேஜ் எடுக்க வந்தாங்க. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது எனக்கு தமிழ் இல்ல, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்துச்சு. அதுக்கு எடுக்கவே 2 ஸ்டாஃப் வருவாங்க. ஒரு ஸ்டாஃப் ஒரு வீக்ல 4 hours வந்தாங்க அப்படின்னா, இன்னொரு ஸ்டாஃப் 3 hours வருவாங்க, அந்த மாதிரி இல்ல 2 hours வருவாங்க, அந்த மாதிரி. அதே போல எக்கனாமிக்ஸ் அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வந்தாங்க. பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுவுமே மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்னொரு ஸ்டாஃப் வந்தாங்க. ஸோ மேக்ஸ் மேம் கண்டிப்பா வந்தாங்கன்னா சம்மு ஹோம்ஒர்க், சம்மு ஹோம்ஒர்க், டவுட் அந்த மாதிரியே போயிடும். பெரும்பாலும் எங்க கிட்ட வாழ்க்கையை பத்தின ஒரு புரிதலையும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பையும், இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நீங்க வாழணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, இத வாழ்க்கை எப்படினாலும் வாழலாம், மகிழ்ச்சியா வாழலாம், சந்தோஷமா வாழலாம், உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு புரிதலை கொடுத்துட்டு போனவங்க யார் அப்படின்னா, பெரும்பாலும் இல்ல முழுமையாகவே அதர் மேஜர் ஸ்டாஃப் தான். எனக்கு ரொம்ப பர்சனலா நான் இங்க பேரை கூட சந்தோஷமா சொல்ல விரும்புறேன். டாக்டர் ஜான் டேவிட் சார் ஃப்ரம் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், மிஸ்டர் அரவிந்த் சார் ஃப்ரம் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். அரவிந்த் சார்லாம் அவரு ரொம்ப பிடிக்கும். அவர் 2 hours தான் வருவாரு ஒரு வீக்லயே. அப்ப அந்த 2 hoursக்காக அவ்வளவு எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருக்கும். ஏன்னா அவர் லைக் ஒரு யங்ஸ்டர் மாதிரி எங்களோட ஏஜுக்கு இறங்கி அவர் கிளாஸ் எடுப்பாரு. அவர் கிளாஸ் டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம பேசுவோம், நம்ம ஜெனரல் டாபிக் பேசுவோம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பேசணும்னு சொல்லிட்டு அவரு எங்களுக்குள்ள பேச விட மாட்டார். ஒரு டாபிக் எடுத்து நீ பேச வரியா, முன்னாடி பேசு. அவரு இங்கிலீஷ் ப்ரொஃபசர், நீ இங்கிலீஷ்ல தான் பேசணும் அப்படின்னா இல்ல, உன்னோட நாலேஜ, உன்னோட அறிவை நீ சிந்திக்க வைக்கணும், நீ ஏன் எதுக்குன்னு கேட்கணும், நிறைய நீ வெளியே தெரிஞ்சுக்கணும், அதை எங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். இல்ல ஒரு டிபேட் மாதிரி வச்சு நீ என்ன சொல்றது, லைக் நீ அதை ஆமோதிச்சு பேசு, நீ எதிர்த்து பேசு, லைக் ஃபார் அகைன்ஸ்டா பேசணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணோம். அப்ப நிறைய டாபிக்லாம் நாங்க டிஃப்ரெண்டா யோசிச்சு பேசணும். அதனால ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஸ்டாஃப்னா அது அரவிந்த் சார். இதுக்கப்புறம் மிஸ் பண்ண அவரை. அது அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டாக்டர் காசி சார். ஒரு 12th முடிச்சு வந்த அந்த ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சமுத்திரக்கனி மாதிரி ஒரு ஆளு வேணும் அப்படின்னா அது எங்க டாக்டர் காசி சார் நாங்க சொல்லலாம். அவர் தான் கிளாஸ், மற்ற ஸ்டாஃப்லாம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற ஸ்டாஃப்னு சொல்றது எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வந்தாங்க. அக்கௌண்டன்சி,
காமர்ஸ் அவங்களாம் அப்படியே உடனே என்ன ஏதுன்னு கூட கேட்காம நம்ம டக்குன்னு அதுக்குள்ள போயிட்டாங்க. ஆனா வந்து இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப்னு சொல்லி எங்க எல்லாரையுமே ஒரு இன்ட்ரோ கொடுக்க வச்சு அதுலயே சில பசங்க யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்கு, எப்படி எந்திரிச்சு பேசுறாங்க, எப்படி அப்ரோச் பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்க முடிஞ்சது அவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவரோட இன்ட்ரோவை கொடுத்துட்டு அந்த முதல் நாள் சொல்லி கொடுத்த விஷயத்த நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்கல, இதுக்கப்புறம் மறக்க மாட்டேன் அப்படிங்கறதுல நிறைய என்ன சொல்றது அஷூரன்ஸ் கொடுக்கலாம். பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கலாம். சார் நான் மறக்க மாட்டேன் சார், நீங்க நான் தூக்கத்துல எழுப்பி என்னை கேட்டா கூட நான் சொன்னது காசி சார் நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதி கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸே அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஹையர் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டார். அப்ப நாங்க எல்லாருமே ஆளாளுக்கு சொல்லிட்டு இருந்தோம், சார் நிறைய கத்துக்கணும் சார், நிறைய என்ஜாய் பண்ணணும் சார், நிறைய புது புது விஷயங்கள் சார் அப்படிலாம் சொன்னோம். மனுஷன் ஒரே லைன்ல ஒரு 10 minutes சர்வே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பசங்க வந்துட்டே இருந்துச்சு. ஆனா அவர் கரெக்டா ஒரு விஷயம் சொன்னார், ஹையர் எஜுகேஷன் இஸ் நாட் ஓன்லி லேர்னிங் பட் ஆல்சோ டீச்சிங் அப்படின்னு சொன்னார். உயர்கல்வி என்பது கற்றல் மட்டுமல்ல கற்றுக் கொடுத்தலும் தான் அப்படின்னு அவர் சொன்ன விதம் அப்படிங்கிறது, அவர் சொன்ன அந்த அர்த்தம் அப்படிங்கிறது, அவர் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைத்தது நிறைவேறிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். சார் ஹேட்ஸ் ஆஃப் யூ. நீங்க போட்ட அந்த விதை எங்களுக்குள்ள விதைஞ்சிருச்சு, நீங்க கண்டிப்பா அதை அறுவடை செய்வீங்க. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கண்டிப்பா அது நடக்கும் சார். தேங்க்யூ. ஸோ அவர் ஒரு பெரிய சேஞ்சுக்கு காரணம் யார் அப்படின்னா டாக்டர் காசி சார், அதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவ்வளவா எங்களை கண்டுக்க மாட்டாங்க, எங்களுக்கு ஹெச்ஓடி கிளாஸ் எடுக்க வர மாட்டார். ஆனா எங்களுக்கு ஹெச்ஓடி மீது நிறைய பெரும் மதிப்பும் மரியாதையும் இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர் கொஞ்சம் பாக்கெட்டரா இருப்பார், நாங்க பயப்படுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஸ்டாஃப் அவ்வளவா எங்களை கண்டுக்கல. ஃபர்ஸ்ட் இயர் தானே, அவங்க வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இந்த என்வரான்மெண்ட்டுக்கு நம்மளுடைய அதுவும் டிபார்ட்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல கொஞ்சம் லிபரலாவே இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கவே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இப்படிதான் 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 அப்படிங்கிற மாதிரி. லைக் நம்ம ஸ்கூல் எல்லாம் வந்து ஒரு விஷயம் டக்குன்னு பிடிக்கல இல்ல வைக்கல, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ஒரு கொரி அரைஸ் ஆச்சு இல்ல ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது அப்படின்னா ஈஸியா நம்ம கிளாஸ் டீச்சரையோ இல்ல கிளாஸ் மாஸ்டரையோ அப்ரோச் பண்ண முடியாட்டின்னு கூட டைரக்டா வந்து நம்ம பிரின்சிபலையோ இல்ல ஹெச்எம்ஐயோ இல்ல வைஸ் பிரின்சிபலையோ ஈஸியா மீட் பண்ணி, சார் இந்த மாதிரி அந்த பையனை பண்ணா சார், வச்சான் சார், சொன்னா சார், என்னன்னு பாருங்க சார், கேளுங்க சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்ல வளர்ந்த ஒரு பையன். ஆனா இங்க வந்து எதுனாலும் நீ முதல் மென்டாரை பார்க்கணும், அதுக்கப்புறம் நீங்க ஹெச்ஓடியை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்க பிரின்சிபல் போகணும், அந்த மாதிரியான ஒரு ஹையரார்க்கிக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஒரு புது லேர்னிங்கா இருந்துச்சு, கத்துக்க முடிஞ்சிச்சு. நிறைய போட்டிகளுக்கு போக ஆரம்பிச்சேன், நான் பேசுவேன், எழுதுவேன், அதுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன். அப்படி போனதுனாலதான் என்னுடைய அந்த ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இன்னும் இம்ப்ரூவ் ஆச்சு. செகண்ட் இயர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நிறைய விஷயங்களுக்கு போகணும். என்னுடைய அந்த யூஜி உடைய பெரிய ஸ்ட்ரென்த்தே என்னன்னு கேட்டீங்கன்னா செகண்ட் இயர் தான் சொல்லுவேன். பெரும்பாலும் நிறைய ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் நிறைய கண்டுப்பாங்க, தேர்ட் இயர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, செகண்ட் இயர் லிபரலா விட்டுருவாங்க. ஏன்னா அவன் தான் எதுக்கும் அவன் முடிச்சும் போறது இல்ல, வந்ததும் இப்பதான் உடனே வந்தது, அந்த மாதிரி இந்த கான்செப்ட் இல்லாம அவன் இருக்கான் அவன் இருப்பான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கும் இல்லையா, ரொம்ப இருக்காது. அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து என்னென்ன எங்கெங்க போய் நம்ம கலந்துக்கணும், எங்க நம்மளுடைய முனைப்பு இருக்கணும், எங்க நம்முடைய பெயர் இருக்கணும் அப்படிதான் நான் பார்த்து வச்சிட்டேன். செகண்ட் இயர் வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா அதை இங்க எங்க அங்க போடணும், அங்க போடணும், அங்க வைக்கணும், பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இம்ப்ளிமெண்டேஷன் தான் இருந்துச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய பேச்சுக்கும் என்னுடைய எழுத்துக்கும் என்னுடைய அந்த ஆர்வத்திற்கும் முனைப்பு போட்டது அப்படின்னா ரீடர்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லலாம், வாசகர் வட்டம். அதுல அறிமுகமான நிறைய உறவுகள், நிறைய முக்கியமான வழிகாட்டிகள், அண்ணன் கார்த்திகேயனா இருக்கட்டும் சரி, அக்கா ஜெயசூர்யாவா இருக்கட்டும் சரி, அப்புறம் வேற யாரு, என் கூட ஒர்க் பண்ண சக்தி ஜான்சி ராணி, ராஜேஸ்வரி, பாக்கியலட்சுமி, அதுக்கப்புறம் அர்ச்சுதா,
ஹரிப்பிரியா அக்கா, அப்புறம் இன்னும் நிறைய சகாக்கள், நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி. அப்புறம் எங்களுடைய முக்கியமான ஒரு நபர், எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அதை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய எங்க கல்லூரியினுடைய நூலகர் முனைவர் திரு மூர்த்தி ஐயா அவர்கள். அந்த ஒரு ரீடர்ஸ் கிளப் அப்படிங்கிற அந்த 1 year ஜேர்னி அப்படிங்கிறது நிறைய கத்துக் கொடுத்தது. நான் வந்து அந்த 1 academic yearல ரீடர்ஸ் கிளப் உடைய செக்ரட்டரியா இருந்தேன். வாசகர் வட்டத்தினுடைய செயலாளராக நான் ஒர்க் பண்ணேன். ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல வி ஹாவ் சம் பவர். நாங்க சில நிறைய ஒரு ஜட்ஜஸ் பேனல்ல கூட எங்களை உட்கார வச்ச அந்த ஒரு வாய்ப்பு வித்தியாசமாக இருந்தது. லைக் 2 வேல்யூவேஷன் இருக்கு. எந்த காம்படிஷன் நடத்தினாலும் we have a 2 வேல்யூவேஷன். ஒன்னு வந்து என்ன பண்ணா, எங்க ரீடர்ஸ் கிளப் உடைய இப்ப ஒரு ஆபீஸ் பேரர் எடுக்கிறோம் அப்படின்னா, லைக் அந்த ஆபீஸ் பேரருக்குள்ள கண்டிப்பா ஒரு டேலண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அண்ணா ஸ்பீச் அப்படின்னா, அந்த அண்ணா வந்து பேச்சு போட்டியினுடைய அந்த முதல் நாளைய பேச்சாளர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து இருக்காங்களோ, அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த அண்ணாவும் இன்னொரு ஜட்ஜஸ் இருப்பாங்க, ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, ஒரு மேலோ ஃபீமேல் ஸ்டாஃப் இருப்பாங்க. அதுவும் தமிழ் துறை இல்ல யார் நல்லா பேசக்கூடிய சிந்திக்கக்கூடிய நிறைய சிந்தனைகள் கொண்டு அந்த ஸ்டாஃபா இந்த மாதிரி நாங்க இறக்கும். அப்ப அந்த வேல்யூவேஷன் ப்ராசஸ்ல எங்களை இன்வால்வ் பண்ணி வச்சு பண்ணது அப்படிங்கிறது நான் ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயமா, எனக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்த ஒரு விஷயமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த வாசகர் வட்டம் நான் இருக்கும்போது 2வது வருஷமா அது நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப அதுல பட்டிமன்றம்லாம் வச்சாங்க தைப்பொங்கலை முன்னிட்டு. அதுதான் ரொம்ப சிறப்பானது. நான் பங்கேற்ற முதல் வாழ்க்கைகளே பங்கேற்று பேசிய முதல் பட்டிமன்றம் அப்படின்னா அதுதான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த வாசகர் வட்டம் அப்படிங்கிற அந்த குழுல. அதுக்கப்புறம் ரோட்ரா கிளப்ல போனேன். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் என்னை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், என்னை நான் வந்து அதுல பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடையே நான் செயல்பட ஆரம்பிச்சேன். ஸ்டடிஸ் ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சு. எதுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ட எது கேட்டாலும் ஓகே போயிட்டு வா, அவனால முடியும். அங்க அப்ப இருந்த ஹெச்ஓடி வந்து அவன் பண்ணிட்டு வந்துருவான், அவன் ஜெயிச்சு வந்துருவான், அவனை போக சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லி மோட்டிவேட் பண்ற விதமாக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து ஒரு பக்கம் அப்படியே பூஸ்ட் பண்ற மாதிரியே இருந்துச்சு. எப்ப ஃபைனல் இயர் வந்தேனோ அப்பதான் இன்னும் நிறைய பொறுப்பா இருக்கணும், இன்னும் நிறைய செய்யணும், செய்ய வேண்டியது நிறைய பாக்கி இருக்கு, அதுக்குள்ள 2 வருஷத்தை கடந்து வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான தாட் வந்துச்சு. ஃபைனல் இயர் வரும்போதுதான் அந்த மே மாசம் லீவு, 4th செம் முடிஞ்சு எக்ஸாம்லாம் முடிஞ்சிடும் இல்லையா. அப்ப பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எங்க காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் செல் இருக்கு. ஸோ ஒரு 10 days ட்ரைனிங் 80 hours இருக்கு. ஓகேவா, சொல்லும் போதே மூச்சு வாங்குது. நல்லபடியா ட்ரைனிங் முடிஞ்சு நிறைய இன்டர்வியூஸ் வந்து நான் அட்டன் பண்ணேன். என்னுடைய குவாலிட்டிக்கு என்னோட குவான்டிட்டிக்கு எது சரியோ அது எனக்கு கிடைச்சிச்சு. அதுல எனக்கு திருப்தியும் தான். அது மட்டும் இல்லாம நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய கத்துக்கிட்டோம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு ஈவெண்ட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கறதுல இருந்து, ஒரு டேபிள்ல எத்தனை பேர் உட்காருவாங்க, அந்த டேபிள்ல ஒரு ஃப்ளவர் பாட் வைக்கணும், எந்த சைஸ் வாட்டர் பாட்டில் வைக்கணும், அது எப்படி திருப்பி வைக்கணும், ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா அந்த ஃபைலுக்குள்ள என்னென்ன இருக்கணும், அந்த ஃபைல் எந்த பொசிஷன்ல இருக்கணும், எந்த இடத்துல பென் இருக்கணும் அப்படிங்கிற முதற்கொண்டும் எங்களுடைய அந்த முன்னாடி இருந்த ஹெச்ஓடி சார் வந்து அவ்வளவு கிளீனா எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவர் என்கிட்ட சொன்னதான் நான் ஃபைனல் வரும்போது என்னோட ஜூனியர்ஸ்க்கு நான் நிறைய விஷயங்கள் அப்படி நான் கடத்தினேன். அதெல்லாம் மறக்க முடியாது என்னால. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு எப்படி ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறதையே நாங்க மொத்தமா கம்ப்ளீட்டா கவர் பண்ணோம். நிறைய ஈவெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணோம் ஃபைனல் இயர்ல. அது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயங்கள். நிறைய எதிர்ப்புகள், நிறைய அவ அப்படி பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரியான வன்மங்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கத்தான் செஞ்சிச்சு. ஆனா அதை எல்லாவற்றையும் கடந்து தாண்டி இன்னைக்கு இந்த கடைசி நாள்ல வந்து நிக்கிறோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லைக் இப்பதான் கதையே ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம அதை பத்தியும் சில விஷயங்கள் பேசுவோம். எல்லாரும் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா.
அதுல ஜூனியருக்கும் சீனியருக்கும் அந்த ரேங்கிங் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட வச்சு சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் படிச்ச காலேஜ்ல அந்த ரேங்கிங் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ஆன்டி ரேங்கிங்மே மெயிலே இருக்கு. பிரின்சிபல் சாருடைய போன் நம்பருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும். அவரோட பர்சனல் இமெயில் ஐடி, அபிஷியல் இமெயில் ஐடி எல்லாமே பசங்களுக்கு வந்து டிஸ்க்ளோஸ் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னோட சீனியரா இருக்கட்டும் சரி, என்னோட சூப்பர் சீனியர், நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது ஃபைனல் இயர் படிச்ச சீனியர்ஸா இருக்கட்டும் சரி, நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது செகண்ட் இயர்ல இருந்த சீனியர்ஸா இருக்கட்டும் சரி, 2 பேருமே எனக்கு கிடைச்ச வரம் அப்படின்னே நான் சொல்லுவேன். நாங்க அவ்வளவு தூரம் ஒரு பிளஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு கைடன்ஸ் இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, நிறைய இடங்கள் என்னை பொருத்தி பார்க்க வேண்டி இருந்தது. ஃபர்ஸ்ட் இயர்ல நான் இவ்வளவு விஷயங்கள் பார்த்து வச்சிட்டேன், செகண்ட் இயர்ல நான் என்னை போய் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஒரு ஆணிவே இருக்கும் இல்லையா. அதுக்கும் ஒரு ஊக்கம் கொடுத்த நபர்களா இருப்பாங்க இல்லையா. அவங்கள சீனியர்ஸ் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னே சொல்லலாம். டேலண்ட அசிங்கப்படுத்தாத, டேலண்ட எப்பவுமே உயர்த்தி பேசக்கூடிய, அதை வைத்து உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். திட்டும் போதும் சரி, நம்மள வந்து ஒரு இடத்துல அவனை பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போதும் சரி, என்னப்பா நல்லா பேசுறான், அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாதுப்பா, இந்த மேனஸ் கூட தெரியாது, அந்த மாதிரிலாம் டக்குன்னு வார்த்தைகளை விட்டுருவாங்க. அப்ப எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒருத்தவங்களை நீங்க திட்டுறீங்க அப்படின்னா என்ன செயல் செஞ்சாங்க, இல்ல அந்த செயல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க அந்த செயல் அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி திட்டலாமே தவிர, அவனுக்கு என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமையை நீங்க வந்து இடத்துல கொண்டு வந்து இப்படி பண்ற நீ இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க கூடாது. அப்ப நீங்க அந்த கலைஞனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? அந்த இடத்துல ஒரு மாணவனை நீங்க திட்டுறீங்க, அது சரி. ஆனா ஒரு கலைஞனை அவனுடைய திறமையை வைத்து நீங்க அவனுடைய அந்த ஒரு பர்சனல் லைஃப்ல கொண்டு வந்து நீங்க திட்டக்கூடாது. ஸ்டூடெண்டா அப்ரோச் பண்ணி திட்டக்கூடாது. அதை நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா என்னுடைய கலையை, என்னுடைய அந்த பேச்சு திறத்தை அதிகமாக கொண்டாடிய, அதை கெட்டியாக பிடித்து பேசிய, அதை வைத்து என்னிடம் இன்னும் அதிகமாக நெருக்கமான சீனியர்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. கெல்வின் அண்ணா, ஆகாஷ் அண்ணா, விஷ்ணு அண்ணா, அப்புறம் சூர்யா அண்ணா, இன்னும் அந்த செட்டு நிறைய பேர், கிஷோர் அண்ணா, இவங்கலாம் என்னோட சூப்பர் சிங்கர். இப்ப இன்னும் நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது செகண்ட் இயர் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் எங்களுக்கும் தான் அந்த பாண்ட் அப்படிங்கிறது இன்னும் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கறது என்னால ஃபீல் பண்ணிக்க முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் லிமிட்டடான கனெக்ட் தான். ஆனா செகண்ட் இயருக்கும் ஃபர்ஸ்ட் இயருக்கும் தான் ரொம்ப க்ளோஸ்டா இருக்கும். ஆனா அவங்க போயிட்டக்கு அப்புறம் நான் செகண்ட் இயர் வந்துட்டேன், இவங்க ஃபைனல் இயர் போயிட்டாங்க. அப்ப இவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஈவென்ட் பண்ணாலும் நாங்க சேர்ந்து தான் பண்ணுவோம், எல்லாருக்கும் பிரிச்சுக்குவோம். அந்த மாதிரி அப்படி நடக்கும்போது எங்களுக்கு அவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கு. அவங்களோட சேர்ந்து பண்றது, அவங்க எங்களுக்கு கைட் பண்றது, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வகையில பார்க்கும்போது ஒரு எங்க டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து யார் அடுத்து இது, யார் அடுத்த இது, யார் அடுத்த இது அப்படின்னா இருப்போம். நான் படிக்கும்போது யார் அடுத்த கெல்வின், யார் அடுத்த ஆகாஷ், யார் அடுத்து விஷ்ணு, யார் அடுத்து சூர்யா, யார் அடுத்த கிஷோர் அப்படிங்கிற மாதிரியான அந்த பட்டங்கள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு போகும்போது எங்களோட சீனியர்ஸ் விட்டு போனாங்க. அடுத்து யாரு பூபேஸ், அடுத்த யாரு சேஷா, அடுத்து யாரு ஓமர் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப அடுத்து நான், அடுத்து யாரு கார்த்தி, அடுத்து யாரு அரவிந்த், அடுத்த யாரு நிதிஷ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட், ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகி ஃபன்னா கிரியேட் ஆகி போயிட்டு இருக்கு. நாங்க ரொம்ப அவங்கள மிஸ் பண்ணோம். தாரணி அக்கா இருக்கட்டும் சரி, யோஜா அக்கா இருக்கட்டும் சரி, நிறைய பேர். அப்புறம் இந்த அக்கா பேர் என்ன, குட்டியா அழகா இருப்பாங்க, ஸ்ரீதேவி அக்கா இருக்கட்டும் சரி, நிறைய பேர், இந்த மாதிரி நிறைய பேர் நாங்க மிஸ் பண்றோம். லைக் இது வந்து எங்களோட, அவங்க எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றத இன்னைக்கு இந்த டேல நான் என்னோட ஜூனியர்ஸ் கிட்ட எவ்வளவு தூரம் ரொம்ப க்ளோஸ்டா இருந்தோம் அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடிஞ்சது, அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய பசங்க, ராம், பிரணவ், யஷ்வந்த், அப்புறம் இன்னொரு பையன் அவனோட லவ் பத்தி சொல்லிட்டு இருந்தான் அந்த பையன், அப்புறம் லோகஹரி, வேற யாரு, வெங்கடாச்சலம், வேற 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 முத்துக்குமார், ரிஷி, ஷாம், வேற வேற வேற
சிவா, வேற பசங்க நிறைய பேர் பேர் தெரிய மாட்டேங்குது. பட் எல்லாம் நீ வாடா அந்த மாதிரி, வாடா போடா அந்த மாதிரியே பேசிட்டு இருப்போம். நிறைய தங்கைகள், அமீரா, சானா, பிரீத்தி, ஹரிணி, திவ்யா, அப்புறம் துர்கலட்சுமி, அடுத்து சாதனா, பரமேஸ்வரி, ஹரிப்ரியா, அப்புறம் வேற 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 அது பேரு தெரியலையே, பேரு தெரியாதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓகே, மன்னித்துடுங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு போய் வெளியே போய் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு போகும்போது மனசே இல்லாம அந்த போற விஷயங்கள்லாம் ரொம்ப இது திரும்ப கிடைக்காது அப்படின்றது நினைக்கும் போதுதான் அத்தனை நெருடலா இருக்குன்றத சொல்ல முடியும். இன்னும் ரொம்ப நெருக்கமானவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வீடியோ பாக்குற அப்படின்னா தெரியும், எங்க போனாலும் இது ஃபர்ஸ்ட் போ கார்த்தி அப்படின்னு சொல்ல ஞாபகம் இருக்கா? இந்த வீடியோல தான் வந்து ஃபர்ஸ்ட் வைக்கணும்னு ஆசை, வச்சுட்டேன். பாத்துக்கோ. நரேந்திரனுக்கும் சரி, நீ பண்ணிட்டியா? ஏன் பண்ண? எதுக்கு பண்ண? யாரு பண்ண சொன்னா? யாரு என்ன சொன்னா? ஓ அப்படி பண்ணணுமா? ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ். ஒரு சின்ன குழந்தை, எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை, அது ஏன்பா அப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் அவங்க அப்பாவை நோக்கி அம்மாவை கேட்டுட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு எங்களுக்கு அமைஞ்சான் அப்படிங்கறதுல டவுட்டே இல்லை. அவன் தான் ஒரு பகுத்தறிய கூடிய ஒரு இளைஞன், ஒரு வித்தகன் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப துருன்னு அப்படியே அவனும் சரி, அந்த நரேந்திரமூர்த்தி அந்த பையனும் சரி, இருக்க இடத்தையே அந்த கலன்னு வச்சிருக்கக்கூடிய அதை செட்டவிங்க. அப்ப சங்கர நாராயணன் அந்த பையன் ரொம்ப, அந்த 2 பேரும் ரொம்ப ஃபேவரட். அப்புறம் அரவிந்தன், விஷ்ணு தர்சன், இவங்க 2 பேரும் வந்து அந்த தோஸ்த் மாதிரி, அந்த நண்பன் படத்துல எப்படி விஜய் சார், ஜீவா சார், ஸ்ரீகாந்த் சார், அந்த மூணு பேர் எப்படியோ அதே மாதிரி நாங்க 3 பேர், நானு, அரவிந்த், விஷ்ணு. ஓகே, அதே போல இன்னொரு 3 பேர், அதே விஜய், அதே ஸ்ரீகாந்த், அதே ஜீவா, பாத்தீங்கன்னா நரேந்திரமூர்த்தி, சங்கர நாராயணன் அண்ட் விமலன். விமலன் ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட், நல்ல ஒரு வரையக்கூடிய திறமையான ஒரு மாணவன். அப்புறம் கேர்ள்ஸ்ல யார் அப்படின்னா, எஸ் பிரேவ் சக்தி ஜான்சி ராணி, எங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பொண்ணு, வருங்கால இந்திய ஆட்சி பணி IAS ஆபீசர். அங்க நம்ம மிஸ் பண்ணுவோம் சக்தி. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி, எஸ் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போய் உட்கார்ந்து அப்படியே கெத்தா கையெழுத்து போடக்கூடிய அந்த நாட்களை எண்ணி அதை நோக்கி நாங்களாம் காத்துக்கிட்டு இருக்கோம். அது நிறைவேறும் நம்புறேன், நடக்கணும். அப்புறம் மகாலட்சுமி, CA ப்ரொஃபஷன். இன்னும் வேற யாரு? மோனிஷா அக்கா அவங்க. அப்புறம் நிறைய பசங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவங்க நேமே அப்படியே டைட்டில் கார்டில் போட்டுக்கிறேன், இல்லை எண்டு கார்டில் போட்டுக்கிறேன். நிறைய விஷயங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல இந்த வீடியோ உங்ககிட்ட கண்டிப்பா பாப்பீங்கன்னு தெரியும். அப்படி பார்க்கும்போது பேசுவோம், பழகுவோம். இன்னும் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் அழவா இருங்க, அன்பா இருங்க, சரியா பழகுங்க, பேசுங்க. இப்ப பேசல அப்படின்னா அடுத்து எப்பயும் பேச முடியாது. முக்கியமா உனக்கு புரியுன்னு நினைக்கிறேன். பேசியது போயிட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுவேன். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸ்டாஃப் கிட்ட இருந்து அதிகம் எதிர்பார்த்த ஒரு விஷயத்த கிடைக்காமலேயே போகும்போது அது அத்தனை வழிகளை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். என் டிபார்ட்மெண்ட்ல 5 ஸ்டாஃப், 5 பேருமே சப்ஜெக்ட் வைஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஸ்டாஃப் நம்மகிட்ட சொல்லுவாங்க இல்லையா, நீங்களாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க, அதுவும் வந்து என்ன வழிகாட்டிய
என்ன மாதிரியே என் கிளாஸ்ல ஒரு 10 பசங்க இருப்பாங்க இல்லையா, அவரு அட்வைஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பண்ணுவார். ஒரு 4 பேர் திட்டுறாங்க, இல்ல 4 பேர் வந்து நம்ம சொல்றதை கேட்க மாட்டான், இவங்களுக்கு போய் இன்னும் இந்த வேல்யூவான கருத்தை சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போகல. அவர் எல்லாருக்கும் அந்த கருத்தை சொன்னாரு. அவர் சொன்ன விஷயங்கள் இன்னும் என்னுடைய மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்னோட கிளாஸ் மாஸ்டர் திரு ஜஸ்டின் சகாயராஜ் அவர்கள் சொன்ன விஷயம்தான். இதை கூட என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. நீங்க என்ன சம்பளம் வாங்குறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, என்ன போஸ்ட்ல இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத அவருடைய ஸ்பீச்ல இருந்து நான் கத்துக்கிட்டேன். நிறைய மாற்றங்கள் வரணும் இல்லையா, அதுக்கு நீங்க வரணும் அப்படின்றத எங்களுக்கு புரிய வச்சாரு. நீங்க உள்ள வரணும், நீங்க உள்ள வந்தா மட்டும்தான் உங்களால சின்ன சேஞ்சஸ் நடக்கும், அந்த சின்ன சேஞ்ச் நிறைய அப்படியே பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள நிறைய ஒரு ஊக்கத்தையும் விதைப்பையும் முனைப்பையும் கொடுத்த அந்த சார் மறக்கவே முடியாது. என்னோட செட்ல என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய வெறி கொண்டு படிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளவு பயங்கரமான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம், அடிச்சு உள்ள போயிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கான்செப்ட் இருக்கு. அத வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் யாருமே எங்க கிட்ட வந்து அது யாருமே ஒருத்தர் கூட அப்பார்ட் ஃப்ரம் அந்த சப்ஜெக்ட் தாண்டி யாருமே பேசல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் வந்து இன்னைக்கும் இருக்கேன்ட்ட. வருவாங்க, சப்ஜெக்ட் எடுத்துவாங்க, ஏதாச்சும் பிரச்சனை பசங்க பண்ணாங்கன்னா ஏன் பண்றீங்க இது பண்றீங்க அதான் கேட்பாங்க. டிசிப்ளின் ஓரியன்டா நிறைய சொன்னாங்களே தவிர அதர் தென் சப்ஜெக்ட் லைஃப பத்தி எதுவுமே ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்லை. நல்ல பிளேஸ் ஆயிரணும், நல்ல சம்பளத்தோட வெளியே போகணும் தம்பி அப்படின்னு சொன்ன ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் நீங்க தான் அடுத்த தலைமுறை, நீங்க தான் அடுத்த இத கொண்டு போறீங்க, எடுத்து நடத்த போறீங்க, வேலை பார்க்க போறீங்க, அப்ப நீங்க அரசு வேலைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல அப்படிங்கிறது என்னுடைய வருத்தம். உங்களுக்கெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு எங்களை பார்த்து சொன்ன அந்த கணங்களையும் அந்த நொடிகளையும் நினைத்தும் வருத்தம் இருக்கிறது. எவ்வளவு தூரம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடும் ஒரு பெரிய இதெல்லாம் நடந்துரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட உள்ள வந்தோமோ, அது எதுவுமே இல்லாம இது என்டையர்லி வேறடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல வெளியே வர்றோம். அதுவும் ஒரு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த இடத்துல இறுதியா உங்ககிட்ட ஒரே ஒரு பாட்டோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எந்தன் கண் முன்னே காணாமல் போனேனே, யாரும் பார்க்காத விண்மீனாய் வீராய் நானேனே, இது என் கிளியும் ஒளி கேட்டேன், இதயா எதிர்பார்த்தேன், மழை கேட்கிறேன் என எரிக்கிறாய், ஒளி கேட்கிறேன் விழிகளை பறிக்கிறாய், கனவே கனவே தொடர்ந்திட விடுவாயா. திரும்ப ஒரு தடவை படிக்கணும்னு ஆசை, அது முடியாது அப்படிங்கிறது தெரியுது. அடுத்த ஒரு வீடியோல நல்ல புக்கோட சந்திப்போம், பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி. வாழ்க தமிழ்.